எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய மாமியார் சங்கீதா அவர்களுடைய தாயார் சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சிஎம் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே சிஎம் விஜய் அவர்கள் நொந்து போயிருக்கிறாரு, அதிர்ந்து போயிருக்கிறாரு, பேச வார்த்தைகள் இல்லாம கதறி அழுதிருக்கிறாரு. அப்படிப்பட்ட விஷயத்தை சிஎம் விஜய் அவர்களுடைய மாமியார் அவர்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருமே இப்போ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு விஷயத்தை சிஎம் விஜய் அவர்களுடைய மாமியார் அவர்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் சிஎம் விஜய் அவர்களிடம் சொன்னாங்க அப்படிங்கிறதை பற்றி நாம இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 வாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகமே மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாருமே இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற பட்டி தொட்டி முழுக்கவே மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிறதுல சிறு மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொரு குழந்தைகள்லேருந்து பாட்டிகள் வரைக்கும் இந்த ஒரு செய்தியை அவங்களுடைய வீட்டில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இதுவரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் நம்ம பார்த்ததே கிடையாது நேயர்களே. அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலையுமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, சிஎம் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாமே, சீக்கிரமாக 2 பேரும் சேர போகிறாங்களாமே, எப்போ சேருவாங்க, என்னைக்கு மறுபடியும் பார்ப்பாங்க, இந்த நியூஸ் எப்போ வரும், இப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் எல்லாருடைய வீட்டிலையும் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வெறும் ரீல்ஸ்களாக த்ரிஷாவை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கடைசியில் த்ரிஷாவை ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் சிஎம் விஜய் மகன் இப்போ சங்கீதா அவர்கள் எல்லாருமே சேர்ந்து த்ரிஷாவை செஞ்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற ரீல்ஸ் தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுதந்திர தினம் அப்படின்னு வந்துச்சு. சுதந்திர தினத்தில் எல்லா மக்களும் மிக பெரும் அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுக்க போறாரு. அவர் முதல்ல இந்திய கொடியை ஏத்துறாரு. இதெல்லாம் மிக பெரும் அளவுக்கு ஆர்வகரமாக மக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் த்ரிஷா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆரஞ்சு கலர் சாரியில் என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே மிக பெரும் அளவுக்கு ஷாக்கு, அதிர்ச்சி. சரி, இந்த ஷாக்கை இதோடு நிறுத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு ஷாக்கு நடக்குது. நம்முடைய த்ரிஷா அவர்கள் ஆரஞ்சு கலரில் ட்ரெஸ்ஸும், நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா ஒயிட் கலரில் ஷர்ட்டும், அவங்களுடைய அம்மா கிரீன் கலரில், அதாவது மூவர்ண கலர் கொடியில் மூவரும் காம்பினேஷனோட ட்ரெஸ் போட்டு வந்தது நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு. இதன் மூலமாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி த்ரிஷா தான் எங்கள் வீட்டு பொண்ணு, சங்கீதா எங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது, சங்கீதா வாபஸ் வாங்கிறது மட்டும் கிடையாது, சங்கீதா விஜய் கிட்டேயே வந்து நான் மீண்டும் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா த்ரிஷா தான் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படிங்கிறத அந்த மூவர்ண கலர் கொடி காம்பினேஷன் ட்ரெஸ் கோட்லேயே அவங்க வந்து நமக்கு காட்டுறாங்க அப்படிங்கிறது புரிய. இப்படி இருக்கும்போது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய மாமியார் அவர்களுடைய உடல்நிலை மிக பெரும் அளவுக்கு மோசமாக இருக்குதான். அவங்களுடைய மன அழுத்தம், உடல்நிலை மோசம் எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அப்போ அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்களாம், நான் ஒரு முறை சிஎம் விஜய் அவர்களிடம் பேசணும் அப்படின்னு. இந்த ஒரு கோரிக்கை முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சொல்லப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களும் அதை ஏற்றுக்கிட்டாராம். அவங்களிடம் ஃபோன் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சங்கீதா அவர்களுடைய தாயார் அவர்கள், அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய மாமியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள் பொண்ணுடைய மனசை நாங்கள் எவ்வளவோ மாற்ற முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல. அவள் எப்பயுமே உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், எத்தனையோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எங்களால் மாற்ற முடியல. அவள் எப்பயும் உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் உங்கள் கூட சேர சொன்னால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள் பொதுவாக நடிகர்களுக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் குடும்பம் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. ஆனால் என் பொண்ணு ஆசைப்பட்டா அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையினாலும் தான் நாங்கள் பொண்ணு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் எடுத்த முடிவு மிகப்பெரிய அளவுக்கு தப்பு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி, நீங்கள் நல்லா இருப்பீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினதா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சங்கீதா அவர்களுடைய தாயார் அவர்கள் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா? கீழே கிடக்கிற பஸ்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.